ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சவுதிக்கு போறவங்களுக்கு வந்து கேம்கா மெடிக்கல் வந்து எடுக்கிறாங்க அப்படிதானே? அப்போ எவ்வளவு நீங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கு. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ 8500 லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய ஒரு ஸ்டாஃப் வந்து போயிருந்தாங்க சென்னையில. அப்பாயின்மெண்ட் வந்து நாங்களே வந்து புக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நீங்க அங்க போயிட்டு தான் பே பண்ணணும், சரிங்களா? அது வந்து 8500. அது ஒவ்வொரு லைக் மெடிக்கல் சென்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து நீங்க அவங்க கிட்ட அந்த ஸ்லிப்லயே வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்க மெடிக்கலுக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட், அப்புறம் அதுல 2 கலர் ஜெராக்ஸ். ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நாங்க எடுத்து கொடுத்த ஸ்லிப் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டோல வந்து ஒரு 4 போட்டோ இல்ல 5 போட்டோ வந்து கேட்பாங்க, அதுவும் எடுத்துட்டு போகணும். கேஷ் வந்து கையில தான் வந்து கொண்டு போகணும். மெடிக்கலுக்கு போகும்போது ஜிபே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அடுத்து அங்க போயிட்டு என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட் இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, எக்ஸ்ரே பண்ணுவாங்க. இந்த பிளட் டெஸ்ட் வந்து காமனா எல்லாத்துக்குமே பாக்குறது தான். யூரின் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேபி மேரிடா இருந்தீங்க அப்படின்னாக்கா யூரின் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைம்ல எதுவும் பிரெக்னன்சி யூபிடி வந்து செக் பண்ணுவாங்க. அதுல வந்து மேரிட் இல்லை அப்படின்னா நார்மல் யூரின் டெஸ்ட் மட்டுமே பண்ணுவாங்க. அதுல எக்ஸ்ரே பண்ணுவாங்க. எக்ஸ்ரேல ஏதாச்சும் அப்நார்மலிட்டிஸ் இருக்கு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் 1 வீக் அப்புறமாட்டிக்கு உங்களை வந்து வர சொல்லுவாங்க மெடிசன் எடுத்துட்டு. திரும்ப அதுல வந்து உங்களுக்கு ஃபிட் ஆயிருச்சு அப்படின்னாக்க ஃபிட்டுங்கிற ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து மெடிக்கல் ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க நீங்க மெடிக்கல் ஃபிட் ஆயிட்டீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து மாஃபா நம்பர் அப்படிங்கிறது உங்களோட ஏஜென்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வச்சு உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டிக்கு தான் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து நீங்க ஆஃப்டர் 30 உங்களை என்னைக்கு வர சொல்றாங்க, மறுநாள் வர சொல்றாங்களா இல்ல மறுநாள் வர சொல்றாங்களோ அன்னைக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு நீங்க அடுத்து வந்து பயோமெட்ரிக் வந்து போகணும். இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபிட்னு கொடுத்தாலும் கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பயோமெட்ரிக் போகலாம், சரிங்களா? சோ இதுல வந்து பிஎம்ஐ செக் பண்ணுவாங்களா, எல்லாமே செக் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் பிஎம்ஐ அப்படிங்கிற ஒண்ணை வச்சு வந்து ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே தான். மற்றபடி இதெல்லாமே ஓகே. மற்றபடி இந்த கண்ணுல வந்து கண்ணாடி கிளாஸ் போட்டுருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ வேலிட் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ரிஜெக்ட் ஆவீங்க, சரிங்களா? ஓகே, இது மாதிரி இப்பதான் நீங்க நம்மளுடைய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இது போக நம்ம ப்ராசஸிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுடைய ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸும் நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் டீடைல் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், சி யூ.